ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி இரண்டாவது பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஃபார்ம் எவ்வாறு அமைப்பு என்பது தொடர்பாக பார்ப்போம். ரைட்டா? ஏற்கனவே நாங்கள் இந்த பி என்றது எவ்வாறு ஆம் இஸ் ஆரா வருகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஆம் நோட் இஸ் நோட் ஆ நோட் என்பது எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பது. ரைட், அதை நாங்கள் சொல்லுவோம் ப்ரெசன்ட் டென்ஸ் நெகட்டிவ். ரைட் ரைட் இதுல சிங்குலர் புளூரல் இருக்குது. ரைட், ஐ என்பது நான், வி நாங்கள், யூ நீங்கள், நீ, ஹி அவன், சி அவள், இட் அது, தே அவர்கள் அல்லது அவை. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. ரைட், இது நாங்கள் ஐக்கு பக்கத்துல எப்போவும் என்ன வரும் பார்த்து நாங்கள் ஆம் வரும் பார்ப்போம். இங்க எதிர்முறை ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர். அப்ப இங்க நான் ஒரு ஆசிரியர் அல்ல என்று சொல்லிக்க என்ன சொல்ல போறேன், ஐ ஆம் நாட் டீச்சர். அது ரைட், ஐ ஆம் நாட் அ டீச்சர். அப்ப ஐ ஆம் நாட். அதே மாதிரி தன்மை எல்லாத்துக்கும் ஆ பயன்படுத்தப்படுது. இங்க எதிர்மறையா மாத்திக்க ஆ நோட். அதே மாதிரி படர்க்கு உரிமை எல்லாத்துக்கும் இஸ் பயன்படுத்தப்படுது. இங்க நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு இஸ் நோட் என்பது பயன்படுத்துவோம். சரியா? அப்ப யூ ஆர் நாட், ஹி இஸ் நாட், சி இஸ் நாட், இட் இஸ் நாட், we are not, you are not, they are not. Okay, right. இதுல put am not, is not or are not in the spaces. put அண்டா வையுங்க, am not அல்லது is not அல்லது are not இந்த spaces இடைவெளியில இதை வைத்து நிரப்பட்டுமா. சரியா? ரைட். A lion dash a small animal. A lion என்றது ஒரு சிங்கம் ஒரு சிறிய மிருகமாக இருக்கிறதா இல்லையா, எது வரப்போகுது? பேமிசார் என்பதெல்லாம் என்ன வேர்ப்ஸ் என்று பார்த்தினாங்க, லிங்கிங் வேர்ப்ஸ், ஒரு எழுவாய தொடர்படுத்துறதாக காணப்படுது. சரியா? இதுல a lion dash a small animal, ஒரு சிங்கம் ஒரு சிறிய மிருகமாக இருக்கிறதா இல்லையா, இல்லத்தானே. அப்ப என்ன போடணும், லைன் என்றது இங்க தேர்ட் பர்சன் சிங் என்ன இட் என்று வரப்போகுது. லைனுக்கு நாங்கள் மாறி சொல்றோம்டா, அதின் பிரதி பேர் என்ன இருக்க போகுது, இட். அப்ப என்ன இங்க வரப்போகுது, இஸ் நாட். என்ன, லைன் இஸ் நாட் a small animal, ஒரு சிங்கம் ஒரு சிறிய மிருகம் அல்ல. a thief என்றா ஒரு திருடன் ஒரு நல்ல மனிதன் என்னன்னு சொல்லுவோம், a thief ஒரு திருடன். அப்ப என்ன வரப்போகுது, இஸ் நாட். ரைட், a thief is not a good man, ஒரு திருடன் ஒரு நல்ல மனிதன் அல்ல. ரைட், ஐ வந்திருக்குது இந்த பிளே கிரவுண்ட் நவ். நாங்கள், நான், இப்பொழுது. நவ்ன்றது இப்பொழுது. எப்பவும் கூடுதலா ஆங்கிலத்துல காலங்களை காட்டுறது பின்னுக்கு தான் பெறப்போகுது. இதுல நவ்ன்றது பின்னுக்கு வருதுங்க. ஐ டேஸ் இன் த பிளே கிரவுண்ட் நவ், நான் இப்பொழுது விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறேனா இருக்கவில்லையா, இருக்கவில்லை. அப்ப என்ன வரும், I am not in the playground now. My hands dash dirty. My hands ஏற்கனவே பார்த்து நாங்கள் ஹேண்டா கை, இங்க எஸ் சேர்த்திருக்கு. அப்ப புளூரல் என்ன, பன்மை. அப்ப my hands dirty, என்னுடைய கைகள் அழுக்காக இருக்கின்றனவா இருக்கவில்லையா, இருக்கவில்லை. அப்ப my hands are not dirty. இது ஈஸியா தான் இருக்கும், எழுதி படிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு நினைவுல இருக்கும். பயிற்சி அதுக்காக தான் தரப்படுகின்றது. ஸ்கூல்ஸ் டேஸ் ஓப்பன் எவ்ரிடே. ஸ்கூல்ண்டா பாடசாலை, இங்க எஸ் சேர்த்திருக்கு. அப்ப ஸ்கூல்ஸ் பாடசாலைகள். அப்ப என்ன வர போது, வர போகணும். என்ன, ஓப்பன் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் திறந்து இருக்குதோ இல்லையா, பாடசாலைகள் ஒவ்வொரு நாளும் திறந்து இருக்கவில்லை. அப்ப என்ன வர போகுது, ஸ்கூல்ஸ் ஆர் நாட் ஓப்பன் எவ்ரிடே. எவ்ரிடேண்டா ஒவ்வொரு நாளும். பாருங்க, இது காலம் காட்டுது. பி டேஸ் இன் த சினிமா நவ், நாங்கள் இப்பொழுது சினிமாவில் தியேட்டரில் இருக்க இல்லை. அப்ப என்ன வரப்போகுது, வி ஆர் நாட் இன் த சினிமா நவ். நான் சொல்றதுக்கு மேல நீங்களே இப்படிய சொல்லி பாருங்கள். ரைட், த புவர் மேன், அந்த வறிய மனிதன். புவர் மேன், மேன்ன்றது மனிதனை குறிக்குது. இதுண்ட புளூரல் பார்த்தா எஸ் வராது, வேறண்டா மென் எம்இஎன் என்று வரப்போகுது. சரியா? த புவர் மேன் டேஸ் ஹாப்பி, அந்த வறிய மனிதன் சந்தோஷமாக இருக்கவில்லை. அப்ப இஸ் நாட். பி டேஸ் டாக்டர்ஸ், நாங்கள் வைத்தியர்களாக
இருக்க இல்லை. அப்ப என்ன வரப்போகுது? we are not doctors. நாங்கள் வைத்தியராக இல்லை. we are not doctors. I dash a science teacher. நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் அல்ல. அல்லண்டா என்ன போடுவோம்? I am not a science teacher. The mouse dash a big animal. ஒரு சுண்டெலி ஒரு பெரிய மிருகம் அல்ல. அப்ப மவுஸ்ன்றது இங்க என்னத்தை குறிக்குது? ஒருமை, சுண்டெலி. அப்ப is not. என்ன? The mouse is not a big animal. மவுஸ் என்பதனுடைய புளூரல் பன்மை mice. இது நாங்கள் பின்னர் கற்போம். He dash a funny man. அவன் ஒரு வேடிக்கையான மனிதன் அல்ல. அப்ப he is not a funny man. It dash hot. அது வெப்பமாக இருக்கவில்லை. அது என்பது இதுல பொருளை மட்டுமில்லை. இப்ப இந்த இடம் வெப்பம் இல்லைன்னு சொல்லிக்க என்ன? இட் இஸ் நாட் ஹாட் என்று சொல்லலாம். சரி, இன்றைக்கு இங்க வெப்பம் இல்லைன்றக்க இட் இஸ் நாட் ஹாட். தே டேஷ் சேட். அவர்கள் கவலையாக இல்லை. அப்ப தே இன்றைக்கு என்ன வரப்போகுது? ஆர் நாட். தே ஆர் நாட் சேட். ஐ டேஷ் எ கிளவுன். நான் ஒரு கோமாளி அல்ல. ஐ டேஷ் எ கிளவுன். கிளவுன்ன்றது கோமாளி. நான் ஒரு கோமாளி அல்ல. அப்ப ஐ ஆம் நாட் எ கிளவுன். ஓகே, ரைட். இதுல பாருங்க, மேக் ட்ரூ சென்டென்ஸ். உண்மையான வசனங்களை தயாரிக்கட்டா. சரி, அப்ப நீங்கள் ஒரு ஆம்பளை என்று இல்ல ஒரு பையன் என்று சொன்னா ஐ ஆம் எ பாய் என்று சொல்லலாம். நான் ஒரு கேர்ள், நீங்கள் பையனா இருக்க என்னன்னு சொல்லுவீங்கள்? நான் ஒரு கேர்ள் அல்ல. அப்ப பையன் ஐ ஆம் எ பாய் என்று சொல்லுவீங்கள். நான் ஒரு பையன் அல்ல, நான் ஒரு கேர்ள் அல்ல, ஐ ஆம் நாட் எ கேர்ள். ரைட்டா? அப்படி இதுல இருக்கிறத உங்களுக்கு பொருத்தமான இல்ல அமைங்க பார்ப்போம். ரைட். நீங்க ஆசிரியர்ண்டா என்னென்னு போடுவீங்களா? ஐ ஆம் அ டீச்சர். நான் ஆசிரியர், நீங்கள் ஆசிரியர் அல்லண்டா ஐ ஆம் நாட் அ டீச்சர். ரைட்டா? இதுல பார்ப்போம். ஐ ஆம் நாட் அ டீச்சர். நான் ஒரு ஆசிரியர் அல்ல. ஐ ஆம் அ பியூப்பிள். நான் ஒரு மாணவன். பியூப்பிள்ன்றது மாணவன். ஐ ஆம் அ பியூப்பிள். நான் ஒரு மாணவன். ஐ ஆம் அ மேன். நான் ஒரு மேன்ன்றது இங்க கிட்டத்தட்ட அந்த சொந்தமாக தங்களோட உழைப்பு செய்து வாழக்கூடியவங்களை தான் இதுல மேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களை மேன் என்று சொல்லலாம். மேற்பட்ட ஆண்களை மேன்ன்றது, 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை உமன் என்று சொல்றது. சரியா? 18 வயது என்றால் நிச்சயமான வரையறை இல்லை. அவர்கள் சுயமாக வாழ தொடங்க அவர்களை உமன் மேன் என்று சொல்றது. ஐ ஆம் அ மேன். நான் ஒரு மனிதன். ஐ ஆம் நாட் அ உமன். நான் ஒரு பெண். உமன் அல்ல. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் தனியாக சப்ஜெக்ட் எல்லாம் முன்னுக்கு வர்ற மாதிரி தான் பார்த்துனாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு பாடசாலையை பற்றி ஒரு பேராகிராஃப் உண்டு. ஆனால் தனித்தனியா போட்டிருக்கிறேன், பாருங்க. நீங்களே நிரப்பிக்கொண்டு போங்க சொல்லிக்க. சரி. A Hindu college dash in Jaffna. ஒரு இந்து கல்லூரி ஜெஃப்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. அப்ப என்ன வரப்போகுது? A Hindu college is வரப்போகுது. என்ன? ஒரு இந்து இந்து கல்லூரி. அப்ப A Hindu college is in Jaffna. ஒரு இந்து கல்லூரி யாழ்ப்பாணத்தில் உள்ளது. There dash classes from 6 to 13. என்ன? அங்கே வகுப்பறைகள் 6 தொடக்கம் 13 வரை இருக்கின்றன. என்ன? கிளாஸஸ் ஃப்ரம் 6 to 13. 6 தொடக்கம் 13 வரையான வகுப்புகள் இருக்கின்றன. அப்ப என்ன வர போதீங்க? there are. என்ன? there are classes. அங்கே ஆண்டு 6 தொடக்கம் ஆண்டு 13 வரை வகுப்புகள் உள்ளன. there dash over 2000 students. என்ன? அங்க 2000 மாணவர்களுக்கு மேல் உள்ளனர் அல்லது இருக்கிறார்கள். அப்ப there என்ன வரும்? over 2000 students. அப்ப என்ன வர போகுது? என்ன? there are over 2000 students.
அங்கே 2000 மாணவர்கள் மேல் உள்ளனர். This dash a big school in Jaffna. இது ஒரு பெரிய பாடசாலையாக இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. அப்ப என்ன வரப்போகுது? இஸ் என்ன? This is a big school in Jaffna now. இது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய பாடசாலையாக இருக்கின்றது. There dash library and a playground. அங்கே லைப்ரரியும் ஒரு விளையாட்டு மைதானமும் இருக்கின்றன. என்ன அப்ப என்ன வரப்போகுது? லைப்ரரியும் இருக்குது, பிளே கிரவுண்டும் இருக்கு. ரெண்டும் சொல்லிக்க சொல்ல போறோம். வரும். என்ன? தேர் ஆர் லைப்ரரி அண்ட் பிளே கிரவுண்ட். ஒரு நூல் நிலையமும் விளையாட்டு மைதானமும் இருக்கின்றது. ரைட், இதுல இருக்கின்றன போடலாம். இந்த ஏண்டு வந்தால ஒரு குழப்பம் மாதிரி இருக்கும். தேர் டேஸ் ஸ்மால் ஃபார்ம் டூ. அங்கே ஒரு சிறிய தோட்டம் கூட இருக்கிறது. என்ன? ஒரு சிறிய தோட்டமும் உள்ளது. ரைட், இந்த தேண்டு பயன்படுத்துறத இப்ப தமிழ்ல இன்றைக்கு ஒரு சிறிய தோட்டம் உள்ள இங்க என்ன பயன்படுத்த போறோமா? இல்ல, தேர் இஸ் a small farm too. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பூனை ஒன்று மரத்தில் நிற்கிறேன்டா, பூனை மரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம். அது ஆங்கிலத்துல சொல்லிக்க தேர் இஸ் a hat on the tree. என்ன? அங்கே என்று சொல்ற ஒரு பயன்படுத்துவோம். ஓகே, இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து வார கிளாஸுக்கு இதன் குவேஷன் வடிவம் பார்ப்போம். சரி, ஆமிசார் இவ்வாறு கேள்வியாக மாற்றப்படுகின்றது தொடர்பான பயிற்சிகளுடன் பார்ப்போம். ஆங்கிலம் என்றாலே பிரச்சனை, ஒன்றுமே புரியுதில்லை என்று சொல்றவங்களுக்கான பதிவாகத்தான் இது காணப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படியுங்க, ஆங்கிலத்தில் நல்ல நிலைக்கு வாங்க. ஓகே, பாய், டேக் கேர்.